பேர்லை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் வழக்கறிஞர் திரு துரை அருண் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நேற்று எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் தஞ்சாவூருக்கு அழைத்து செல்லும் வழியில் கூட்டம் கூடியதால் வேற ஒரு காவல் நிலையத்தில் வச்சு விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் விசாரிச்சதை பார்த்தா அவர் விடுதலையாகி வெளியும் வந்துட்டார். இதில் குறிப்பிட்டு பேச வேண்டியது என்னன்னா, அவர் மேலே வச்ச குற்றச்சாட்டு வேற, ஆனால் அவர் மேலே பதியப்பட்ட வழக்குடைய பின்னணியை பார்க்கும்போது அது வேற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பலரும் பதிவிட்டதாக பார்க்க முடியுது. குறிப்பாக பார்க்கும்போது 2 பிரிவினரிடையே, அது சாதியாகட்டும் மதமாகட்டும், இதன் பேரில் கலவரத்தை தூண்டும் வகையில் பேசுதல், கான்ஸ்பிரசி பேசுறது அப்படின்னு சொல்லி எல்லாம் அந்த கேஸுகள் மொத்தம் 9 வழக்குகள். அதில் 2 கேஸ் பார்த்தீங்கன்னா பெண்களை இழிவாக பேசுதல், கண்ணிய குறைவாக பேசுதல் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறதை பார்க்க முடியுது. இந்த கேஸோட டீட்டெயில்ஸ் எப்படி நம்ம புரிஞ்சிக்கலாம்? பேரும் 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இல்லை, காவல்துறை எப்போதுமே வழக்கு பதிவு செய்யப்படுற வழக்கு பிரிவு செக்ஷன், எந்தெந்த செக்ஷனில் வழக்கு பதிவு பண்ணப்படுறாங்க, அதனாலேயே அந்த வழக்கு உண்மையா பொய்யா அப்படின்றது பெரிய சற்று நீண்ட நெடிய நீதிமன்ற விவாதங்களுக்கு உட்பட்டது. அதனால் இந்த வழக்கில் இப்படி ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு இந்த பிரிவின் கீழ் வழக்கு செய்யப்பட்டிருக்க இல்லையா, அதனால் இதை சரின்னு ஏற்றுக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே இவங்க எப்படி வழக்கு பதிவு பண்ணுவாங்கன்னா, இவங்க ஒரு பாலத்தை கீழே சதி பண்ணாங்க, சோடா பாட்டில் எடுத்து வீசினாங்க. ஏற்கனவே சுபவீரன் பாண்டியன் அவர்கள் மீது ஒரு வழக்கு இருக்கு. என்னன்னா சோடா பாட்டில் எடுத்து வீசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேடையில் பேசின பேச்சை சோடா பாட்டில் எடுத்து வீசினாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கோம். அப்போது அந்த இடத்துல அந்த காலம்லாம் இப்போயே பழையிடுச்சு. இப்போ சோடா பாட்டில் விற்ற காலம் போய் அப்போ அது மாதிரியான மளிகை கடைகளே இப்போ இல்லை. எந்த கடையில் சோடா பாட்டில் இருக்கு எடுத்து வீசுறதுக்கு? அதே மாதிரி போலீஸ் இன்ஜினியர்டு ஸ்டேட்மெண்ட்டாக அவங்க கற்பனைக்கு உட்பட்டு பல்வேறு வழக்குகளை பதிவு செய்வாங்க. அப்படித்தான் இந்த வழக்குலையும் பதிவு செஞ்சுருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பாருங்க சார், 196 BNS கிரியேட் என்மிட்டி பிட்வீன் 2 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இருதரப்புக்கு இடையே பகைமை உண்டாக்குறது, வெறுப்பை உண்டாக்குறது, பிரச்சனையை உண்டாக்குறது. இதில் எங்கே இருதரப்பு வராங்க? அப்படி ஒரு தரப்பே இல்லையே. அவன் இல்லாத ஒரு தரப்பை இவங்க இட்டுக்கட்டி புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது எல்லாமே கிட்டத்தட்ட 9 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது 9 பிரிவு என்பது 9 செக்ஷனில் போட்டால் தான் அவர் உதயநிதியை அரெஸ்ட் பண்ண முடியும், அவர் கைது செய்து சிறையில் அடைக்க முடியும்னு ஒரு ஜோசியக்காரன் சொன்னாங்களா, இல்லை யார் இது மாதிரி ஐடியா கொடுத்தாங்கன்னு தெரில. அந்த அதில் கூட பாருங்கள், ஒற்றைப்படையில் தான் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. ஏன் 8 போட்டால் என்ன, 10 போட்டால் என்ன? இந்த யாரும் ஜோசியக்காரன் சொல்லி கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். நீங்கள் 9 பிரிவு கீழ் வழக்கு பதிவுனா உங்களுக்கு நல்லா முடியும், 10 பதிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கெட்டதாக முடியும்னு சொன்னாங்களேன்னு தெரில. இப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கெட்டதாக தான் முடிஞ்சிருக்கு. அவங்களுக்கு பேக் ஃபயர் தான் இருக்குது. அவங்களுக்கு இது மோசமான பின்னடைவாக தான். தாவைக்கு அரசுக்கு இந்த வழக்கு உதயநிதி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ததும், அவர் கைது செய்ததும், அதுக்கப்புறம் சிறைப்படுத்த முடியாமல் போனதும் அவங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு தான். ஒரு செட்பேக். இட்ஸ் கிளியர் கேஸ் ஆஃப் செட்பேக் ஃபார் த டிவிகே கவர்மெண்ட் தான். ஏன்னா வேற அவங்களால இந்த வழக்கு பதிவு செய்து அவர் சிறைப்படுத்த முடியல. உயர்நீதிமன்றத்தில் காலையில் மென்ஷன் பண்ணுறாங்க, பத்திரிகைலாம் மென்ஷன் பண்ணுறாங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு டில் சச் டைம் லெட் ஹிம் நாட் பெர்சிப்டேட் த இஷ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. லெட் தம் நாட் பெர்சிப்டேட் த இஷ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்ன பிறகும் கூட அவரை கைது பண்ணியிருக்காங்களா? இது எப்படி சரியாக இருக்கும்? அவர் கைது பண்ணிட்டு போகும்போது 12 மணிக்கெலாம் 1 மணிக்கு மறுபடியும் முறையிடுறாங்க. இது மாதிரி கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. கேஸை கொண்டுட்டு வாங்க, நான் 2 காலுக்கு விசாரிக்கிறேன்னு நீதிமன்றம் சொல்லுது. ஆனால் என்ன அதில் பெரிய தாவைக்கு அரசுக்கு தோல்வி அப்படின்னு பார்த்தோம்னா, எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்துருச்சு. தமிழ்நாடு முழுக்க பதட்டம் ஆயிடுச்சு, தமிழ்நாடு முழுக்க போராட்டங்கள் ஆயிடுச்சு. எல்லா நகரங்கள்லையும் சாலை மறியல், எல்லா நகரங்கள்லையும் பேருந்துகள் மறிக்கப்பட்டிருக்கு. ஒரு அன்ரெஸ்ட் ஆகி போச்சு. அசாதாரண சூழலில் தமிழ்நாட்டில் ஏற்பட்டுச்சு. இந்த மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடாது, இந்த மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடாதுன்னு பல்வேறு முறை உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்பு சொல்லியிருக்கு. இந்த மாதிரியான கைதின் மூலம் அவங்க எதை சாதிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த கைதின் மூலம் அவங்க எதை சாதிச்சாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இது பின்னடைவு தான் சந்திச்சிருக்காங்களே தவிர வேறு எதையும் சாதிக்கலை. இதில் இந்த ஒரு டெமோக்ரஸியில் இப்போ பொலிட்டிக்கல் டிசன்ட் இஸ் சேஃப்டி வால்வ் ஆஃப் டெமோக்ரஸின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க. எதிர்மறை கருத்துக்கள் என்பது ஜனநாயகத்தில் ஒரு அங்கம். ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு அங்கம் தான் எதிர்கருத்து. அப்படி ஒரு கருத்தை இருக்கக்கூடாது எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? அது தவறு இல்லையா? உச்சநீதிமன்றம் பல தடவை சொல்லிட்டாங்க. அதில் இந்த வழக்கை பொறுத்த மட்டும் என்னென்னா,
காவிரி பிரச்சனையை திசை திருப்பறதுக்காக திட்டமிட்டு நடத்தப்பட்ட கைது தான் இந்த கைது. ம். பட்ஜெட் கூட்டத்தொடரில் இவங்களுக்கு வந்து கலந்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அரசியலோட தான் அந்த கைது செய்யப்படுற அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக தான் இந்த கைது செய்யப்பட்டிருக்காங்களே தவிர வேற ஒன்றும் அதில் வந்து பெண்களை இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுல பொய், முழுக்க முழுக்க பொய். கீழே இருந்து யாரோ ஒருத்தன் குரல் கொடுக்குறான் சார், உண்மையிலேயே அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா அது தவறு. அது நம்ம வந்து வக்காலத்து வாங்க போகிறதில்ல. ஆனால் சொல்லாத ஒரு விஷயத்தை எடிட் பண்ணி எடிட்டட் வெர்ஷனாக இவங்க பரப்புறாங்கல்ல, அது எப்படி நம்ம அக்செப்ட் பண்ண முடியும்? அது வந்து அது cannot be acceptedல. இப்போ அந்த அளவுக்கு தவறான புரிதலில் இருக்காங்க. காலம் முழுக்க வந்து இந்த காமலைக்காரனுக்கு பார்ப்பதெல்லாம் மஞ்சளா தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, அதே போல் இவங்களுக்கு பார்ப்பதெல்லாம் அந்த பாலியல் ரீதியான சிந்தனையாகவே இருக்குது. பாலியல் ரீதியான சிந்தனையே இருக்கிறதுனால இவங்க அப்படியே மீன் பண்ணிக்கிறாங்க. அவரே அது மாதிரி சொல்லவே இல்லையே. எனக்கும் அக்கா தங்கச்சி இருக்காங்க, எனக்கும் வந்து மகள் இருக்காங்க, மனைவி இருக்காங்க, நான் ஏன் அப்படி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் சொல்கிறார், நம்ம சொல்ல, அவர் உதயநிதியே அதை சொல்கிறார். அப்படி இருக்கும்போது சொல்லாத ஒன்றை எதுக்கு இட்டுக்கட்டி பேசி இப்படி ஒரு வன்மத்தை கக்கி அதன் மூலமாக இவங்க என்ன சாதிக்க போகிறாங்க? அதன் மூலம் ஏதாவது அச்சீவ் பண்ணாங்கன்னா எதுவுமே இல்லை. இவ்வளோ வழக்குகள் பதிவு செஞ்சு பண்ணியிருக்காங்கல்ல. கலவரத்தை தூண்டாருன்னு போட்டிருக்காங்க, பொது அமைதியை குந்தகம் விளைவித்தார்னு போட்டிருக்காங்க, பெண்களை அவமரியாதை செய்தார்னு போட்டிருக்காங்க, ஆபாசமாக பேசினார்னு போட்டிருக்காங்க. ஆபாசமாக அவர் எங்கே சார் பேசினார்? ஆபாசமாக பேசவே இல்லையே. பேசாத ஒன்றுக்கு வந்து ஆபாசமாக பேசினான்னு சொல்கிறாங்க, கான்ஸ்பிரசி பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. கான்ஸ்பிரசினா எப்படின்னா, இருவர் அல்லது அதுக்கு மேற்பட்ட நபர்களோடு இணைந்து அரசுக்கு எதிராக சதி பண்ணுறது, இல்லை எதிர்த்தரப்புக்கு எதிராக சதி பண்ணுறது, அதன் மூலமாக ஒரு வன்முறையோ கலவரமாக தூண்டுறது, இதுக்கு பேர் தான் கான்ஸ்பிரசி. ஆனால் இங்கே அதுமாரி ஏதாவது நடந்துச்சா? எதுவுமே இல்லையே. இல்லை, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த தஞ்சாவூரில் ஒரு பெண் நிர்வாகி கொடுத்தாங்க இல்லையா, அந்த கேஸ்லையும் சரி, அதன் அடிப்படையில் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அந்த எஃப்ஐஆரில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, இந்த வீடியோ வந்து அவங்க திட்டமிட்டே பரப்புனாங்க, கான்ஸ்பேர் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது இதோட அந்த கேஸோட ஒத்துப்போக்கல. இல்லை, அதெல்லாம் எப்படி எப்படி சார் திட்டமிட்டு பரப்புறது? உண்மை இல்லை. அவங்க காவிரி பிரச்சனையில் என்ன பிரச்சனை என்னன்னா, முதலமைச்சருக்கு வந்து திமுகவினர் மீதும் எதிர்கட்சிகள் மீதும் வழக்கு பதிவு செய்கிறது தான் அவங்க குறிக்கோளாக இருக்கிறாங்க. ரீல்ஸ் போடுறது தான் அவங்க குறிக்கோளாக இருக்கிறாங்க. காவிரி தண்ணீர் வருதா வரலையாங்கிறத பற்றி அவங்க குறிக்கோளே இல்லை. ரீல்ஸ் போடுறதுலையும் பாட்டு போடுறதுலையும் வீடியோ போடுறதுலையும் பொய் வழக்கு போடுறதுலையும் எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் மீதும் முன்னாள் அமைச்சர்கள் மீதும் பொய் வழக்கு போடுவது தான் அவங்க குறியாக இருக்காங்களே தவிர வேற எதுன்னு சொல்லும்போது கீழே உள்ளவன் சொல்கிறான். கீழே அந்த ஆடியன்ஸ் வந்தாங்களே, அந்த கட்சிக்காரங்க சொல்கிறாங்க, அவங்க ஒரு நடிகை பேர் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறதுக்கு வந்து இவர் எப்படி பொறுப்பாக முடியும்? இவர் வந்து ஹீ இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சம்மோன்ஸ் கமெண்ட்ஸில். அவங்களோட கமெண்ட்டுக்கு வந்து ஹவு கேன் ஹீ ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட்? அது ப்ராக்டிக்கலாக பாசிபிலிட்டி இல்லை. இது வந்து நீதிமன்றத்தில் போய் இந்த வழக்கு நிற்குமா? நிற்காதுன்னு தெரிஞ்சே இப்படி அவங்க பண்ணுறது வந்து என்ன நியாயம்? அதாவது திசை திருப்புறாங்க. ஏற்கனவே வந்து அவன் தண்ணி தரமாட்டேன்னு சொன்னப்போ, கர்நாடக முதலமைச்சர் தண்ணி தரமாட்டேன்னு சொன்னப்போ மெட்ரோ ட்ரெயினில் ஏறி பயணிச்சு அந்த வடிவேலு ஒரு படத்தில் வந்து ஒரு வயசான அம்மாவோட நின்று பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்து பாருல, இப்படி ஒரு ஃபோட்டோ எடு, அப்படி ஒரு ஃபோட்டோ எடுன்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாரு. அதுபடி மெட்ரோ ட்ரெயினில் பயணிக்கிறாரு, நந்தனத்துலேருந்து ட்ராவல் பண்ணுறாரு. இது அதுக்கப்புறம் வந்து அந்த கிண்டி கத்துப்பாறாவில் போய் அவ்வளோ 100 அடிக்கு மேற்பட்ட அந்த பாலத்தில் போய் அந்த தூணில் போய் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. அதில் போய் நின்று அங்கே போய் நின்னார்ல, அப்போ தான் தெரிஞ்சிருக்கேன் எங்கே உங்கள் அப்பான்னு கேட்டார்ல, அப்போ அவங்க அப்பாவை அங்கே பார்த்துருப்பாரு. இது மாதிரியெல்லாம் செய்கிறது மூலமாக என்ன நடக்குது? மக்கள் வந்து காவிரி பிரச்சனையை பற்றி பேசிடக்கூடாது, காவிரி பிரச்சனையில் தமிழ்நாட்டுக்குள்ள நீர் உரிமையை பற்றி யாரும் பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. மக்கள் மத்தியில் ரசிக்க மாட்டாங்க, அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ரெண்டாவது வந்து காவிரி தீர்ப்பாயம் வந்து 2007 வந்து மிக தெளிவாக சொல்லிட்டாங்க சார், தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ தண்ணி கொடுக்கணும், கர்நாடகாவுக்கு எவ்வளோ தண்ணி கொடுக்கணும், பாண்டிச்சேரிக்கு எவ்வளோ தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் வந்து ஜூன் மாதத்துக்கு எவ்வளோ தண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் மாதத்துக்கு வந்து 34% டிஎம்சி தண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஜூலைக்கு 50 டிஎம்சி, ஆகஸ்ட்டுக்கு 40 டிஎம்சி. இப்போ ஆகஸ்ட்டில் இப்போ தண்ணி வருது எப்படின்னா, மழையின் காரணமாக தண்ணி வருது. 28,000 கனஅடி 30,000 கனஅடி மழையின் காரணமாக வருது. இப்போ ஜூனில் வந்து 34, ஜூலையில் 50 கொடுக்க வேண்டியது இருக்குல்ல, அந்த தண்ணி கொடுக்கவே இல்லையே. அதை பற்றி பேசினாங்களா? முதல்ல ஜூலையில் எத்தனை டிஎம்சி கொடுக்கணும், ஜூனில் எத்தனை டிஎம்சி கொடுக்கணும், ஆகஸ்ட்டில் எத்தனை, செப்டம்பரில் எத்தனை, அக்டோபரில் எத்தனை, நவம்பரில் எத்தனை, டிசம்பரில் எத்தனை, இவ்வளோ எத்தனை டிஎம்சி கொடுக்கணும்னு சொல்லிட்டு சட்டமே இருக்குது, ஜட்ஜ்மெண்ட்டே இருக்குது. காவிரி வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ட்ரைபூனல் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் பற்றி பேசாமல், இதுக்காக வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாமல், சார் இந்த லோவர் ரீபேரியன் ஸ்டேட்ஸ்ன்னு இருக்குது,
லோவர் ரீபெரியனா கீழ் பாசன பகுதி மாநிலங்கள் இருக்குது. இந்த கீழ் பாசன பகுதி மாநிலங்களை கேட்காம மேல் பாசன பகுதி மாநிலங்கள் எதையுமே கட்ட முடியாது, அணையை கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி தான் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு இப்படி சொல்லும்போது அதுக்கு மாறாக வந்து நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, அப்படி வந்து தெளிவாக அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இப்படி குறிப்பிட்டு சொல்ல அப்படின்னு சொல்றாரு. அதுதான் பிரச்சனை. அதனால தான் வந்து தமிழ்நாட்டில் இவ்வளோ போராட்டம் நடக்குது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை வந்து தவறாக மொழிபெயர்த்து இந்திய அரசுடைய அமைச்சர் சொல்கிறாரே இது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை தான் கேட்டிருக்கணும். அதை வந்து சாதகமாக பயன்படுத்தி அவன் கூட்டம் போடுறான். கர்நாடக முதலமைச்சர் கூட்டம் போடுறாரு. அங்கே உள்ள எல்லா எதிர்கட்சிகளும் வந்து ஒன்றா வந்துட்டாங்க. எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்றா வந்து தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு போராடிட்டு இருக்காங்க. கொடுக்கக்கூடாதுங்கிறதுல அவன் ஒருமித்த கருத்து இருக்கான். பாதிக்கப்படுறது யார் சார்? பாதிப்பை ஏற்படுத்துகிறவங்க ஒன்றா நிற்கிறாங்க, பாதிக்கப்படுற மாநிலத்தில் வந்து பிரிஞ்சு நிற்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? இது இந்த மாதிரி பேச்சு வரக்கூடாது. அரசுக்கு எதிராக எந்த பேச்சும் வரக்கூடாது. நீட்டு தேர்வுக்கு எதிரான போராட்டத்திலே அவங்க முகத்திரை கிழிஞ்சு போச்சு. முகத்திரை கிழிஞ்சு போச்சு. நீட்டுக்கு நான் ஆதரவாக இருக்கிறேன். அனிதாவோட அண்ணன்னு சொன்னவர் இன்னைக்கு பல அனிதாக்களை ரோட்டில் அடித்து விரட்டுறாரு. அதுக்காக போராடுறவங்கலாம் வந்து தாறுமாறாக நடந்துக்கிறாங்க. அடாவடித்தனமாக காவல்துறை அராஜக போக்கு தான் எல்லாரையும் வந்து காலேஜ் உள்ளெல்லாம் போய் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன அவசியம் இருக்குது? படிக்கிறவங்களை எதுக்கு நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? போராடுறாங்க, உள்ளே போராடினா தர்ணா வந்து அமைதியான முறையில் ஜனநாயகபூர்வமான முறையில் அரசியல் சட்டம் வழங்கியிருக்க உரிமை அடிப்படையில் அவங்க போராடுறாங்க. அதை எப்படி நீங்கள் தடுப்பீங்க? அதுக்காக வந்து இவங்க இதை செய்யலை. இவங்க அனைத்து கட்சி கூட்டத்துக்குள்ளே நாங்களே கூட்டுறோன்னு முன்னாள் முதலமைச்சர் சொன்னார். அதன் அடிப்படையில் அவங்க போராட்டத்தை அறிவிச்சிட்டாங்க. நீங்கள் எதுவுமே செய்யலைன்றதுனால போராட்டத்தை அறிவிச்சிட்டாங்க. அங்கே போய் அவர் பேசின அந்த பேச்சு வந்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் வைரல் ஆகிடக்கூடாது. அவர் பேசின பேச்சு வந்து விஜய் அரசனுடைய கையலாகத்தனத்தை வெளியில் காட்டக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இவங்க ஒரு பொய்யான ட்ராமாவை பண்ணி அதில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ரைட். நீங்கள் சொன்ன மாதிரி இதில் வந்து இந்த வழக்குகளில் வந்து நான் பெயிலபிள் கேசஸும் நிறைய 2 இருக்குன்னு சொல்லி. ஆமாம். அதனுடைய விவரம் 196 அது கிரியேட் என்மிட்டி பிட்வீன் 2 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ்ன்றாங்க இல்லையா, அதுவே நான் பெயிலபிள் அஃபென்ஸ் தான், நான் பெயிலபிள் கேஸ் தான். அதுக்கப்புறம் வந்து 4 ஆஃப் உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட், அதுவும் நான் பெயிலபிள் கேஸு. கான்ஸ்பெரசிக்கு நான் பெயிலபிள் கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்லாமல் 4 ஆஃப் உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்டு, கிரிமினல் கான்ஸ்பெரசி, அப்புறம் 196 கிரியேட் என்மிட்டி பிட்வீன் 2 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். இதில் தான் நான் பெயிலபிள் அஃபென்ஸ். இந்த கேஸ்க்கு வந்து 3 இயர்ஸ் தான் பனிஷ்மெண்ட். 196க்கு 3 இயர்ஸ் பனிஷ்மெண்ட்டு, 4 ஆஃப் உமன் ஹராஸ்மெண்ட்டுக்கு 3 இயர்ஸ் பனிஷ்மெண்ட். ஏற்கனவே வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க, 7 இயர்ஸ் பிலோ 7 இயர்ஸ் பனிஷ்மெண்ட் என்னென்ன அஃபென்ஸ் இருக்கோ அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ரிமாண்ட் பண்ணணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் வந்து இந்த வழக்குகள்லாம் வந்து இந்த பிரிவின் கீழ் பதிவு செய்யப்பட்டதுக்காக கைது செய்யப்பட தேவையில்லை. அவங்களுக்கு சம்மன் இஷ்யூ பண்ணியிருக்கலாம், 41 நோட்டீஸ் அனுப்பியிருக்கலாம். அதை அனுப்பி விட்டு அது மூலிமா அவங்களுக்கு வந்து விசாரணைக்கு அழைப்பானை கொடுத்து சம்மன் கொடுத்து விசாரித்து என்கொயரி முடிஞ்சதுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணியிருக்கலாம் வெதர் கஸ்டடியல் இன்ட்ராகேஷன் இஸ் நெசசரி ஆர் நாட்னு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணியிருக்கலாம். இவ்வளோ அர்ஜென்ட்டாக காவிரி பிரச்சனையில் காட்டாத ஒரு ஆர்வத்தை அவசரத்தை இதில் ஏன் காட்டுறீங்க? இன்னொரு பக்கம் இது வந்து நான் ரிமாண்ட் பண்ண போகிறதா நீங்கள் முடிவு எடுத்துட்டா நீங்கள் கைது பண்ணவே அவசியம் இல்லை, ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிறதும் அவசியம் இல்லை, நீங்கள் சம்மன் அனுப்பியிருக்கலாம், சம்மன் அனுப்பி விசாரணைக்கு ஆஜராகணும்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? அதனுடைய விவரம் என்ன? இல்லை அதை செஞ்சுருக்கலாமே, அதுதான் அவங்க செய்யவே இல்லையே. சம்மன் அனுப்பிச்சிருக்கலாம் சார், சம்மன் அனுப்பிச்சு உங்கள் மேலே வந்து இப்படி வழக்கு பதிவு போயிட்டுருக்கு, நீங்கள் விசாரணைக்கு வாங்க அப்படின்னு இவங்க கேட்டிருக்கலாம். ஆனால் இவங்க என்னென்னா யாரையோ வந்து கன்வின்ஸ் பண்ணணும், யாரையோ திருப்திப்படுத்தணும் அப்படின்ற காரணத்தினால அந்த யாருன்னு நமக்கு தெரியல, என்ன காரணத்துக்காக இப்படிலாம் பண்ணாங்கன்னு தெரியல. அதில் வெளியில் நடக்கிற தகவல் தான் நமக்கு தெரியுதே தவிர நமக்கு தனிப்பட்ட முறையில் எந்த தகவல் நமக்கு தெரியல. எதற்காக இந்த மாதிரிலாம் பண்ணாங்க, ஒரு எதிர்கட்சி தலைவரை இவ்வளோ அவசரமாக கைது பண்ணணுங்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்குது அப்படின்ற கேள்வி இருக்குது. அதோடு இல்லாமல் ஒரு அரசியல் பொது வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் கிரிட்டிசிசம், சட்டைர், டிசென்ட் அண்ட் ரோபஸ்ட் பப்ளிக் டிபேட் ஆர் ப்ரொடெக்டட் அண்டர் ஆர்டிகல் 19 class 1 சப்கிளாஸ் ஏ ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. பொலிட்டிக்கல் நையாண்டி நக்கல் பண்ண தான் செய்வாங்க. இப்போ அரசியல் ரீதியான விமர்சனங்கள் வரதான் செய்யும், மாற்று கருத்து இருக்க தான் செய்யும். இந்த மாதிரியான கடுமையான விமர்சனங்கள் வரதான் செய்யும். அதெல்லாம் அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 19 class 1 சப்கிளாஸ் ஏ வந்து கொடுத்துருக்க அவங்களுக்கு அரசியல் சட்டம் உரிமை. அந்த உரிமையை எப்படி நீங்கள் பறிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னும் அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த அரசியல் சட்ட உரிமை, அரசியல் சட்ட பாதுகாப்பு அதெல்லாம் விடுங்க சார்,
அதுக்கு மேலே வள்ளுவர் சொல்லியிருக்காரு, செவிகைப்ப சொற்பருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை தங்கும் உலகு அப்படின்னு சொல்கிறாங்க. செவிகைக்கு சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகுன்னா என்னென்னா, நாராசமாக பேச தான் செய்வான். எதிர்கட்சியில் இருக்கவங்க நாராசமாக பேச தான் செய்வாங்க. காது கூசுகிற அளவுக்குள்ள கொடூரமான வார்த்தைகளை பேச தான் செய்வாங்க. ஆனால் அதெல்லாம் தாங்கி கொண்டு இருக்கக்கூடிய பண்பு இருக்கக்கூடிய தான் நல்ல தலைவன் அப்படின்னு சொல்கிறாங்க. நாட்டை ஆளக்கூடிய நல்ல தலைவனுக்கு என்ன பண்பு இருக்குன்னா, எப்படியாப்பட்ட கொடூரமான சொற்களை பேசினாலும் அதை தாங்கி கொள்ளக்கூடிய பண்பு இருந்தால் தான் அந்த நாடு நல்லா இருக்குன்றாங்க. இல்லைன்னா பதட்டமாக இருக்கும். இந்த மாதிரி நேற்றுனா எப்படி பதட்டமாக இருந்துச்சு அதே மாதிரி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதெல்லாம் கடந்து போகணும். அந்த விமர்சனங்களை இப்போ தாங்கி கொள்ளக்கூடிய பக்குவம் வேணும் ஒரு தலைவருக்கு. ஒரு நாட்டை ஆளக்கூடிய தலைவருக்கு இந்த மோசமான விமர்சனங்களை, கொடூரமான விமர்சனங்களை தாங்கி கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்கணும். ஆனால் இந்த மாதிரி பெண்களை இழிவுபடுத்தாங்க, அதை எப்படி நீங்கள் தாங்கிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் அது மாதிரி எனக்கு எதுவுமே இல்லைங்க. இவங்க இட்டுக்கட்டி பரப்புறாங்க, பெண்களை இழிவுபடுத்தாங்கன்னு இட்டுக்கட்டி பரப்புறாங்க. அந்த வார்த்தைகளை நீங்கள் எல்லாம் இப்போ யோசிச்சு பாருங்க. அந்த அவர் சொன்ன வார்த்தைக்கும் இவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி இவங்க எந்த மீனிங்கில் எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு இருக்குல்ல. இந்த மாதிரியான வாதங்கள் எடுபடுமா? எடுபடாதுன்னு தெரிஞ்சே வந்து இது மாதிரிலாம் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம்? அதில் தான் இப்போ நீதிமன்றத்தில் போய் 2.25 வந்து விசாரணை ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்க. முதல் வார்த்தையை எடுத்து விஜய் நாராயண் வந்து, நாங்கள் ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் ஸ்டேஷன் பெயிலே விட்டுடுறோம், நாங்கள் ரிமாண்ட் பண்ணுறதா எங்களுக்கு ஐடியா கிடையாது அப்படிங்கிற விஷயத்த அவரே முதல் வாதத்திலே வைக்கிறாரு. இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒன்று பார்க்கும்போது நீதிபதி அவர்கள் வந்து 12 மணிக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதன் காரணமாக இவங்க வந்து அடுத்து மதிய நேரத்தில் வந்து வார்த்தை மாற்றிக்கிட்டாங்கன்னு பார்க்கணுமா, இல்லை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதாவது என்னென்னா, தமிழ்நாட்டில் ஒரு பதட்டமான சூழல் வந்துருச்சு. எங்கே பார்த்தாலும் அசாதாரண சூழலை போராட்டங்கள் ஆயிடுச்சு. அவரை கைது பண்ணால் இதை விட போராட்டம் அதிகமாகிடுன்ற ஒரு உளவுத்துறை தகவல் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அதனால தான் அவங்க மாற்றிக்கிட்டாங்க, அவங்களோட ஸ்டாண்டை மாற்றிட்டாங்க. இல்லைன்னா அவங்க கைது ரிமாண்ட் கூட பண்ணியிருக்கலாம். ஏன்னா நீதிமன்றம் சொன்ன பிறகும் கூட அவங்க கைது பண்ணது வந்து எப்படி நீதிமன்றம் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க? நீதிமன்றம் 12 மணிக்கு வழக்கு கொண்டு வாங்கன்றாங்க, அதுக்குள்ளே அவங்க அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறாங்கல்ல, அது எந்த நீதிமன்றமும் ஏற்றுக்காதுல்ல. இது கண்டெம்ப்ட்ல வரணுமா சார்? அதுதான் அவங்க கண்டெம்ப்ட் வர எடுக்கிறதுக்கு முன்னாடி இவங்க சரண்டர் ஆகிட்டாங்களே. மாநில அரசு சரண்டர் ஆகிடுச்சுல, கோர்ட்டில் போய் சரண்டர் ஆகிட்டாங்களே. நாங்கள் வந்து என்கொயரிக்கு தான் கூப்பிட்டு போகிறோமே தவிர நாங்கள் வேறு எந்த நடவடிக்கையும் எடுக்க போகிறதில்ல, மேல் நடவடிக்கை எதுவும் எடுக்க போகிறதில்ல, அப்படி ரிமாண்ட் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஆட்டோமேட்டிக்கலி தேர் சரண்டர்ட். அதுக்கப்புறம் எதுக்கு நீதிமன்ற நடவடிக்கை அவமதிப்பு வழக்கு வராதில்ல. அதோடு இல்லாமல் இந்த கிரிட்டிசைஸ் பண்ணுறது வந்து கான்ஸ்டியூஷனல் ரைட்டுங்க. இந்த உச்சநீதிமன்றத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இன் கான்ஸ்டிடியூஷனல் டெமோக்ரஸி த ரைட் டு கிரிட்டிசைஸ் த கவர்மெண்ட், அரசை மட்டும் இல்லை, விமர்சிக்கிறதுக்கு ரைட் இல்லை, அதோடு இட்ஸ் ஃபங்க்ஷனரிஸ், அதனோட அரசியல் அந்த இயக்கத்தோடைய இந்த கட்சியோட ஆளுங்கட்சியினுடைய எல்லா தரப்பு பொறுப்பாளர்களையும் வந்து விமர்சிக்கிறதுக்கு ரைட் இருக்கு. ரைட் இஸ் கேரண்டீடு பை த கான்ஸ்டிடியூஷன் சொல்றாங்க. அரசியல் சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு உரிமை அது. அந்த உரிமையை, கருத்துரிமையை எப்படி பறிக்க முடியும் அப்படின்ற கேள்வி இருக்கு. நீங்க வந்து அந்த கட்சியோட தொடர்புடையவங்களை எல்லாரையும் விமர்சிக்கிறதுக்கு ரைட் இருக்கு. அது இவங்க என்ன சொல்லுவாங்க, ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு அப்படின்னு இது ஆளும் தரப்பு சொல்லுவோம். ஆனாலும் அப்படி சொல்லாத ஒரு விஷயத்தை இட்டுக்கட்டி நீங்கள் தானே சொல்கிறீங்க. அவர் சொல்லாத ஒரு விஷயத்த எடிட் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணி பரப்புறது யார்? இவங்க தானே பரப்புகிறாங்க. அதை எப்படி சரின்னு சொல்ல முடியும்? அப்படியே சொல்லியிருந்தா ஒரு விஷயம் உண்மையிலே வந்து ஒரு இதை இவங்க மட்டும் பரப்பாமல் நார்த் இந்தியன் மீடியாவெலாம் வச்சு பரப்புகிறாங்க. அவன் இது என்னானே தெரியாமல் அவன் பேசிகிட்டு இருக்கான். தமிழ்நாட்டில் ஒரு பதட்டமான சூழல் இருக்குன்னே தெரியாமல் வந்து ஆளுங்கட்சி வந்து இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, உதயநிதிக்கு ஒரு தகவட்ட அப்படின்னா டாட்டே லெசன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவாக ஒரு லெசனு? இது வந்து தமிழ்நாடு அரசுக்கு தான் ஒரு பாடம் கற்பிச்சிருக்காங்களே தவிர அவருக்கு ஒன்றும் எதிர்கட்சி தலைவருக்கு எந்த பாடமும் கற்பிக்கல. ரைட். இப்போது நான் பெயிலபிள் கேஸ் இருக்குது, ஆனால் அவங்களே ஸ்டேஷன் பெயிலில் விட்டுன்னு சொல்கிறாங்க. இது சட்ட ரீதியாக பார்க்கும்போது நிறைய முரண் தெரியுது. இல்லை அது என்னென்ன சப்போர்ட்டோ இல்லை இந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அட்வைஸோ வந்து சட்டத்துறைக்கிட்ட வந்து விஜய்க்கு கிடைக்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்லை அப்படி இல்லை. கோர்ட்டு ஜட்ஜி என்ன நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரிலீஸ் பண்ணலன்னா நானே ரிலீஸ் பண்ண வி வில் ரிலீஸ் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வி வில் பி கிராண்டட் பெயில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுதான் வந்து அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இவங்க பண்ணாமல் ஆன்டிசிபேட்டரி பெயில், அதாவது ரிமாண்ட் டில் த ரிமாண்ட் வரைக்கும் கோர்ட்டுக்கு பவர் இருக்குது. அவங்க ரிமாண்டுக்கு கூட்டுகிட்டே விசாரணையே முடிக்கிறது, விசாரணை பண்ண தான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் இருக்குது. மெடிக்கல் டெஸ்ட் முடிஞ்ச பிறகு தான் ரிமாண்டுக்கு மேஜிஸ்ட்ரேட்டை கூப்பிட்டு போவாங்க. அதுக்கு முன்னாடியே நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து இஃப் யூ வில் நாட் ரிலீஸ் ஹிம்னா வி ஹேவ் பவர் டு ரிலீஸ் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்ஓபி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த நேரத்தில் தான் வந்து நீதிமன்றத்தோட மனநிலையை வந்து அரசு புரிஞ்சுக்கிட்டாங்க.
அதனால தான் அரசு வழக்கறிஞர்கள் நாங்களே ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் பெயிலபிள் அஃபென்ஸாக இருந்தாலும் கூட இந்த வழக்கில் வந்து கைது செய்வது தவறு அப்படின்னு சொல்லி நீதிமன்றமோ நீதிபதிகளோ முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க. மேஜிஸ்ட்ரேட்டுக்கு கூட ரிமாண்ட் ரிப்போர்ட்டே ரிஜெக்ட் பண்ணலாம் சார், நீங்கள் பண்ணுறதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இல்லை, இது வந்து இந்த உள்நோக்கம் இருக்கு, வேற இன்டென்ஷன்ல பண்ணிருக்கீங்க. ஆமா, நிறைய வழக்குல நக்கிரன் கோபால் வந்து ரிமாண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி அனுப்பலையா? அதே மாதிரி பல தரப்பு அனிதா ராதாகிருஷ்ணனை வந்து ரிமாண்ட் பண்ணாம வெளியில வரலையா? அது மாதிரி பல தரப்பட்ட பல நபர்கள் வந்து வெளியே வந்திருக்காங்க, ரிமாண்ட் ரிப்போர்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அது மாதிரியான வாய்ப்புகள் கூட இந்த வழக்கில் நடந்திருக்கு. அதுக்கு முன்னே உயர்நீதிமன்றம் இப்படி உயர்நீதிமன்றத்தில் அரசு தரப்பு நாங்கள் அவரை அரெஸ்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதை ரெக்கார்ட் பண்ணி கோர்ட் ஆர்டர் போட்டுட்டாங்க. ரைட். நாம் இந்த சட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் பேசுகிறோம், ஆனால் பொதுவெளியில் பார்க்கும்போது இந்த கேள்வி எழுந்துகிட்டே தான் இருக்குது. என்னன்னா, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி அவர் வந்து தப்பாக பேசிட்டாரு, உதயநிதியை கைது பண்ணது சரி அப்படின்னு சொல்லி அந்த மனநிலைக்கு வந்து ஈஸியாக வந்துடுறாங்க இல்லையா? அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? பொதுமக்கள் இவங்க என்னன்னா இயல்பாகவே திமுக மீது ஒரு வெறுப்பரசியல் கட்டமைச்சுக்கிட்டே இருக்காங்க. திமுக மீதுக்கான வெறுப்பரசியல் ஏன் கட்டமைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவினால பலதரப்பட்ட மக்கள் வந்து பலன் பெற்றிருக்கிறாங்க. அந்த பலதரப்பட்ட மக்கள் வந்து பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்கள் பலனடைஞ்சிருக்காங்க இல்லையா? எல்லாருடைய வாழ்விலையும் வந்து திமுக வந்து பங்காற்றிருக்கு. எல்லாரும் கல்வி பெற்றிருக்காங்க, எல்லாரும் பொருளாதார வளர்ச்சி பெற்றிருக்காங்க, சமுதாய வளர்ச்சி பெற்றிருக்காங்க. இந்த மாற்றத்துக்கு காரணமாக வந்து திமுகவாக இருக்குது. இந்த மாற்றத்துக்கு காரணமாகவே பல தரப்பட்ட நபர்கள் வந்து திமுக மீது வெறுப்பில் இருக்காங்க. திமுகன்ற ஒரு கட்சி இல்லாமல் போச்சுன்னா இவங்க நீட்டுன்ற ஒரு பிரச்சனைக்காக தொடர்ந்து இயங்கிட்டு போராடிக்கிட்டு இருப்பாங்களா? கல்வி 69% இடஒதுக்கீடை வந்து பாதுகாக்கணுன்ற ஒரு நோக்கம் உங்கள்கிட்ட இருக்குமா? இருமொழி கொள்கையை பற்றி பேசக்கூடிய திமுக இல்லாமல் பேசுறதுனால தானே இருமொழி கொள்கையை பற்றி பேசிகிட்டே இருக்கிறாங்க. இந்திய எதிர்ப்பை பற்றி பேசுகிறாங்க, சமஸ்கிருத திணிப்பு பற்றி பேசுகிறாங்க, கல்வியில் வந்து மாநில பட்டியலில் கொண்டு வரணும்னு பேசுகிறாங்க, மருத்துவத்துறையில் வந்து உயர்கல்வி படிக்கிறதுக்கும் அவங்களுக்கு வந்து 69% இடஒதுக்கீடு கடைபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. உயர்கல்வி சிறப்பு மருத்துவத்துறையில் உள்ள இடங்களை வந்து மத்திய அரசுக்கு வந்து எடுத்துட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எல்லா விதமான சமூக நீதி கொள்கையிலையும் வந்து தமிழ்நாடு அரசு முன்னாடி இருந்த திமுக அரசு தெளிவாக இருக்கு இல்லையா? திமுக வந்து அதில் தெளிவாக இருக்குது, குறிக்கோளோடு இருக்குது, அதில் பயணிக்கிறாங்க, தொடர்ந்து இயங்குறாங்க, கொள்கை பூர்வமாக இயங்குறாங்க. இதன் காரணமாக வந்து முன்னேறிய சமூகத்தில் உள்ள சில பேருக்கு வந்து திமுக பிடிக்க மாட்டேங்குது. அந்த கட்டமைப்பில் வந்து வர்றவருடைய வலதுசாரிகள் தான் இதுக்கு எதிராக இருக்காங்களே தவிர வேற தமிழ்நாட்டு மக்கள் வந்து திமுகவுக்கு எதிராக இல்லை. வலதுசாரி தன்மை கொண்டவர்கள் வந்து திமுகவுக்கு எதிராக இருக்காங்க. அந்த வலதுசாரி தன்மையோட ஆளுங்கட்சி வந்து இணக்க கூட இருக்குது. இவங்க அவங்கள பாயாசமானு கேட்டாங்க இல்லையா? அவங்க பாசிசம், இவங்க பாயாசமானு கேட்டாங்க இல்லையா? பாசிச சக்திகளோடு யார் இணங்கி போகிறா அப்படின்றது தெரியுது இல்லை? இப்போ அதன் விளைவாக தான் இப்படி வந்து தவறான கற்பிதங்கள் கற்பிக்கப்படுது. இந்த வழக்கு தொடர்பாக பல்வேறு முக்கியமான விஷயங்களை பட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.